பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவின் சார்பாக திருச்சி கோட்டத்தில் இருக்கக்கூடிய 4 பெரம்பலூர், அரியலூர், திருச்சி நகர், திருச்சி புறநகர்னு எங்களுடைய கட்சியில உள்ள மாவட்ட ரீதியாக உள்ள 4 மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டம். இது உள்ளரங்க கூட்டம் அப்படின்னு நாங்க இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டி மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை, வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அதை எங்களுடைய மக்களுக்கு முதல்ல சொல்லி அதை தெருமுனை கூட்டங்களாகவும் பொது கூட்டங்களாகவும் நடத்துவதற்கு எங்களுடைய மக்களை தயார்படுத்துவதற்காக உள்ள கூட்டம். அதற்கு பிறகு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அறிமுக கூட்டம். எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு அறிமுகம், அடுத்து எப்படி எலெக்ஷனுக்கு தாங்க தயாராகிறது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு கூட்டமாக இன்னைக்கு இருக்குதுங்க. இதுல ஜிஎஸ்டி பொருளாதாரம், ஏன்னா எங்களுடைய பிரிவே பொருளாதார பிரிவு, எப்படி எல்லா நலத்திட்டங்களுக்கும் இந்த பொருளாதாரம் ஒரு அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிற கூடிய விஷயங்களை நாங்க எங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். சார், ஜிஎஸ்டி மட்டுமல்ல, ஜிஎஸ்டி ஒரு விஷயம். அதுல அடிப்படையாக எப்படி இந்த 11 ஆண்டுகள்ல பொருளாதார மாற்றம் மிகப்பெரிய அளவுல நடந்திருக்குது. அந்த பொருளாதார மாற்றம் அது ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்குது. இந்த பொருளாதார மாற்றம் தான் இன்னைக்கு ஜிஎஸ்டியின் மூலமாக ஒரு விலை குறைப்பை கொண்டு வந்திருக்குது. நீங்க பாத்திருப்பீங்க, இந்த 75 வருஷ காலத்துல வரியை குறைத்து இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பீரியட்ல தான். சோ அதற்கு பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றிய நிறைய விவாதங்களும் இருக்கும். நீங்க ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டம் வரைக்கும் இந்த பொருளாதாரம் எப்படி பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உள்ள டிஸ்கஷன் தான். இந்த 11 ஆண்டு காலத்துல எவ்வளவு நலத்திட்டங்கள் இந்த பொருளாதார மாற்றத்தினால நாங்க செஞ்சிருக்கிறோம், எங்களுடைய கட்சி செஞ்சிருக்குது. அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயனாளிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இது மத்திய அரசினோடதே தெரியாம இருக்குது. அப்போ நீங்க அடைஞ்சிருக்கிற பயன் மத்திய அரசு உங்களுக்கு கொண்டு கொடுத்திருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு வீடுதோறும் நாங்க தொடர்பு பண்ணி அவர்களுக்கு நலத்திட்டங்களை விளக்குறதாக இருக்கும். இந்த ஜிஎஸ்டினால ஒரு குடும்பத்திற்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கறத விளக்குறதாகவும் இருக்கும். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு வீடிற்கும் நாங்க செல்லணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்காக உதயநிதி அவர்கள் ₹1 கொடுத்தா 27 பைசான்னு அவர் சொல்லலாம். ஆனால் உதயச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு, இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பாக்கியுமே இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதிகாரியாக உள்ள அக்கௌண்ட்ல வந்ததை அவர் சொல்றாரு. அரசியலுக்காக அவர் வெளியில என்ன வேணா பேசலாங்க. அதிகாரிகள் சொல்றது கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம், பொது வெளியிலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். சார், அது எந்த அளவிற்கு இருக்குன்றத நம்ம தான் பொதுமக்களுக்கிட்ட விளக்கணும். ஒவ்வொரு கடைகள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு நேத்திக்கு ஒரு பேட்டா ஷோரூம் போனேன். அதுல போட்டிருக்கிறாங்க பழைய விலை புதிய விலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய கடைகள்ல நல்லா அந்த மாற்றம் தெரியுது. ஏன்னா எல்லாரும் பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிறு கடைகள்ல சிறிய சிறிய பொருள் வாங்கும் போது அதனுடைய வித்தியாசம் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு புரியல. ஆனால் விலை குறைஞ்சிருக்குது, குறைக்கிறாங்க, அது அவங்களுக்கு புரியல. அப்ப அதை எடுத்து சொல்ல வேண்டியது உங்களை போன்ற ஊடகங்களும் எங்களை போன்ற கட்சிக்காரர்களும் தான். சார், சுங்கச்சாவடி வரி நீங்க ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு கிலோமீட்டருக்கு நம்ம ரோடு போடுறோம், எவ்வளவு பயனாளிகள் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும். எனக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது கனிமொழி அக்கா பேட்டி கொடுக்கறாங்க, இனிமேல் சுங்கச்சாவடிகளே தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு. 4.5 வருஷம் ஆச்சு, என்ன நடந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க. அவர்கள் சொல்வது ஒண்ணு, செய்வது ஒன்னாக இருக்கும். எந்த இடத்துலயும் மத்திய அரசு சுங்கச்சாவடியை நாங்க க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லல. ஆனால் எப்படி எளிமைப்படுத்துறது, நாம பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஃபாஸ்டாக்னு ஒரு திட்டம் வந்தது. நீங்க நிற்காம இன்னைக்கு எவ்வளவு எளிதாக நீங்க போறதன் மூலமாக ஒரு பெட்ரோல டீசலை நம்ம குறைச்சிருக்கோம்னு பாக்குறோம். இன்னைக்கு தனி மனிதருக்கு சொல்லியிருக்கிறாங்க, 3000 ரூபாய் நீங்க வருஷத்துக்கு கட்டுனீங்கன்னா, ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை டோல்கேட் வேணா நீங்க கிராஸ் பண்ணி போலாம்னு சொல்லி 200 தடவை போலாம் அப்படின்ட்டு. நீங்க நல்லா உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி
200 தடவைக்கு மேல நம்ம ஃபாஸ்டாக யூஸ் பண்ணுவோமான்னு உங்களுக்கே தெரியும். சோ அப்படி தனி மனிதனுக்கு பலனடையக்கூடிய வகையில் ஒவ்வொன்றையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்க வந்து பேம்ப்ளெட்ஸா கொடுத்துட்டு இருக்கிறோம், நோட்டீஸ் அடிச்சு போஸ்டராக ஒட்டுகிறோம், பெரிய பெரிய பேனர்ஸ் அடிச்சு பொதுமக்கள் நிறைய புழங்குகிற இடத்துல வைக்கிறோம், தெருமுனை கூட்டங்களுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம், பெரிய பொதுக்கூட்டங்களுக்கு பிளான் பண்றோம். இந்த போஸ்டர், பேம்ப்ளெட், பேனர் இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அடுத்து நாங்க வந்து பொதுக்கூட்டம் அளவுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்க எடுத்துட்டு போறோம். சார் அதாவது எல்லாருமே கிராமப்புறம் படிக்காதவங்க அப்படின்னு நம்ம அவங்கள சொல்றோம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட இல்லைன்னு சொல்லலாம். அவர்களுக்கு தெரியுது இன்னைக்கு இது விலை குறைஞ்சிருக்குதுன்னு பாக்குது. நான் அதனாலதான் எப்பொழுதும் சொல்லுவேன், காருக்கு விலை குறைஞ்சிருக்குதுன்னு நம்ம சொல்றதை விட பாலுக்கு எவ்வளவு விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, பொதுமக்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த பொதுமக்களுக்கு இந்த தமிழகத்துல 4.5 வருஷத்துல 3 தடவை பாலுக்கு விலை ஏற்றி இருக்கிறாங்க. ஆனால் இங்க பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பொருட்களுக்கு மத்திய அரசு விலையை குறைச்சிருக்குது. அது ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியில இருந்து பருப்புல இருந்து அத்தனையும் மத்திய அரசு கொடுக்கும் பொழுது அதற்கு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் உள்ள சத்துணவு கூட இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்குதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது நமக்கு தெரியும். சார் ஆக்சுவலா மாநில அரசுக்குன்னு ஒரு சில இது இருக்கு. இப்ப நீங்க பெட்ரோல் டீசலை பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மத்திய அரசு அதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் அது தனியாக முடிவெடுக்க முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்குரிய முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து எல்லாருமே மெம்பர் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்டும் இருக்காங்க. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஏன்னா இதையும் அவங்க சொன்னாங்க, பெட்ரோலுக்கு இவ்வளவு ரூபாய் விலை குறைப்போம், டீசலுக்கு இவ்வளவு ரூபாய் விலை குறைப்போம்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லல, ஆனா விலையை குறைச்சாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுச்சு, ஆனா இப்ப குறைக்கல, இது வரைக்கும் குறைக்கல. இது ஜிஎஸ்டிக்குள்ள வரும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அது பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்கா குறையும். கேஸ் நீங்க தமிழக கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்க போன தடவை வருஷமே வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் அதற்குள்ள ஆணையை வெளியிட்டு அதோடைய விலையை குறைச்சாங்க, மானியம் கொடுத்தாங்க. இப்படி நாங்க எதுவுமே சொல்லல, ஆனா ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்றல. ஆனால் கூட இந்த பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்குது. அதை செய்யவும் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல பாருங்க அந்த மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. நன்றி சார்.